எப்படி பாஜக பட்டியலின பழங்குடியின பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு விரோதமான கட்சியோ அதே மாதிரி பெண்களுக்கும் விரோதமான கட்சி தான். அதனால தான் பெண்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்குறத மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை கிடப்பில் போட்டு வச்சிருக்கிறாங்க. மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை ஒரே ஒரு கட்சியை தவிர மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் இருந்த எல்லா கட்சிகளும் ஆதரித்து வாக்களித்தாங்க. எந்த முக்கிய கட்சியும் எதிர்த்து வாக்களிக்கலை. ஆனால் அது செயல்பாட்டுக்கு வந்துவிடக்கூடாது என்ற தடையை பாஜகவே அந்த சட்டத்துக்குள் சரத்துக்களாக எழுப்புச்சு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிந்த பிறகு அதை வைத்து தொகுதி மறுவரைகள் முடிந்த பிறகு மகளிருக்கு 33 விழுக்காடு தருவோம்னு சொன்னாங்க. மக்கள் தொகை கணக்கெடுப்பும் தொகுதி வரைகறையும் முடிந்த பிறகு என்றால் 2029ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் 33 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு கிடைக்கும். 2029ஆம் ஆண்டு, அதாவது இன்னும் 6 ஆண்டுகள் கழித்து நிறைவேற்ற போகிற சட்டத்தை இப்போவே நிறைவேற்றிட்டதா கணக்கு காட்டுச்சு பாஜக அரசு. 1996ஆம் ஆண்டு 2010ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட சட்டங்களில் இது மாதிரியான தடை சுவர்கள் இல்லை. அப்படின்னா இப்போ இந்த தடைகள் உருவாக்குனது யார்? இந்த சட்டத்தை கொண்டு வந்த பாஜகவே தடையும் போட்டிருக்கு. 1929ஆம் ஆண்டு செங்கல்பட்டில் நடந்த சுயமரியாதை மாநாட்டில் தான் பெண்களுக்கு சொத்துரிமை, பணியுரிமை, மறுமணம் செய்து கொள்வது உள்ளிட்ட பல்வேறு புரட்சிகரமான பெண்ணுரிமை தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதோட தொடர்ச்சியாகத்தான் திமுக அரசில் பெண்களின் நலன் சார்ந்த பல்வேறு அடுக்கடுக்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருது. எந்த கொள்கையை சொன்னோமோ அது சட்டபூர்வமாகி செயலாக்கி வர்ற அரசு தான் திராவிட முன்னேற்ற கழக அரசு.